வாழ்க்கை. வணக்கங்க. அதை வந்துங்க, ஒரு வீடியோங்க. இப்போ நமக்கு வயசாகுதுங்க. நமக்கு 2, 3 மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். அப்படிங்கும்போது அவங்ககிட்ட அவங்ககிட்டங்க நம்மளுடைய சேமிப்பு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க பிஸ்னஸில் அதில் இதுலேயும் போட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க. என்னங்க, எப்பவுமே அது நமக்கு தேவைங்க. அப்புறம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு சொல்லி குழந்தைகளெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. கூட்டிகிட்டு போவாங்க, பிடிப்பாங்க அப்படின்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எதனால் இதை சொல்ல வரணுங்கன்னா, எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னா, அவங்களுக்கு டைம் கிடையாதுங்க. அவங்க நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கோ, ஒரு கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கோ, ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கோ அவங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அவங்களுக்கு டைம் இருக்கும்போது நமக்கெல்லாம் நாடி நரம்பெல்லாம் ஓஞ்சி போயிருங்க. நல்லபடியாக நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அப்போது நாம் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஹெல்த்தாக இருக்கும்போது நம்ம துணை கூட்டிகிட்டு டூருக்கு எங்கேயாச்சும் எங்கே நமக்கு தோணுதோ, எங்கே நமக்கு இஷ்டமாக இருக்குதோ, எங்கே போகணும்னு தோணுதோ நம்ம போயிட வேண்டியது, சுற்றி பார்க்க வேண்டியது, நம்ம துணையும் சந்தோஷம் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. என்னங்க, நம்ம கைகால் சோர்ந்ததுக்கப்புறம் துணையை நம்ம சந்தோஷப்படுத்த முடியாதுங்க. நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். வயதான காலத்தில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுதில்லைங்க சாக வரையிலும். அந்த அம்மாவும் ஒய்ஃபும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா, நமக்கு தெம்பு இருக்கும்போது எங்கே போகணுமோ அங்கே போகணுங்க. எங்கே டூர் போகணும்னோ போகணுங்க. தெம்பு போனதுக்கப்புறம் நம்ம டூர் போகணும், பிடிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னா முடியாதுங்க. யார் குழந்தைகளாகட்டும், உறவினராகட்டும், யாராக இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்க. நம்மளுடைய அவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக போகவே கூடாதுங்க. நெருக்கமாக போகும்போது நம்மளுடைய அன்பு அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குங்க. நம்ம அன்பு பாசத்தோடு ஏதாவது சொல்லுவோம், அவங்களுக்கு அது டிஸ்டர்பாக தெரியும்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம உயிர்காலம் போக வரையில் நமக்குன்னு சில பணங்கள், காசுகள் இதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்லையே இருக்கணும்னு சொல்ல வர்றேன். என்னங்க, கொஞ்சம் கவனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை என்னங்க அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போட்டு சொல்கிறேன். வச்சுட்டுங்களா? பாய்.